மருத்துவ வரலாற்றில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ராபர்ட் வில்லியம் ஸ்மித் அயர்லாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் நோயியல் நிபுணர். இவர் 1807 அக்டோபர் 12 அன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் பிறந்தாங்க. இவர் 1828ஆம் ஆண்டு அந்த டப்ளினில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இவர் 1832ஆம் ஆண்டு அதே டப்ளினுடைய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்டில் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்குண்டான லைசன்சியேட் என்ற தகுதியை பெற்றாங்க. பின்னர் இவர் சர்ஜிக்கல் பெத்தாலஜின்ற அறுவை சிகிச்சை நோயியல்ல ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. மேலும் இவர் தசைகள், எலும்புகள், மூட்டுகள் மற்றும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ், அதாவது கோளாறுகள் பற்றியும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அப்போதான் இவர் கோல்ஸ் ஃப்ராக்சர் பற்றி ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்றது ஒரு எலும்பு முறிவு. இதை ஆப்ரஹாம் கோல்ஸ் அப்படின்ற அயர்லாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் விளக்கியிருந்தாங்க. அதனாலேயே அதற்கு கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு ஆப்ரஹாம் கோல்ஸோடைய பேர் சூட்டப்பட்டது. கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா நம்மளுடைய முன்கையில் இருக்கக்கூடிய ரேடியஸ் அப்படின்ற எலும்பு. இந்த எலும்பானது மணிக்கட்டுக்கு பக்கத்தில் ஃப்ராக்சர் ஆகிருந்தா, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எலும்பு உடஞ்சிருந்தாலோ அல்லது பிளவுபட்டிருந்தாலோ அல்லது விரிசலுக்கு உள்ளாகி இருந்தாலோ அதுதான் கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டு வந்தது. அதுலேயும் குறிப்பாக அழைக்கப்பட்டு வந்தது. இப்படி இந்த கோல்ஸ் ஃப்ராக்சர் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வந்த நிறைய நோயாளிகளுக்கு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. அதாவது இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஏற்பட்டு நிறைய நோயாளிகள் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் கட்டு போடுற மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த சிகிச்சை கொடுத்தா கூட அந்த சிகிச்சை பலனளிக்காமல் அந்த எலும்பு நிரந்தர ஊனத்தை கொடுத்தது. அதாவது இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இடத்துல கட்டெல்லாம் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த கட்டு போட்டிருந்தா கூட அந்த இடத்துல சில நபர்களுக்கு மட்டும் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. இப்படி வளைஞ்சிருக்குன்னா அப்படியே அது வளைஞ்சே தான் இருக்குது. அதே மாதிரி வலியும் குறையாம இருந்தது. இது மாதிரி சில நபர்களுக்கு இருந்தது. சில நபர்கள்னா இப்ப தோராயமா ஒரு 1000 பேருக்கு இவர் சிகிச்சை கொடுத்தா ஒரு 900 பேருக்கு சரியானது. ஆனா ஒரு 100 பேருக்கு சரியாவல. அந்த 100 பேருக்கு இந்த மாதிரி அந்த வளைவு அப்படியே இருக்கும், வலியும் அப்படியே இருக்கும். இது எதனால அப்படின்னு இவருக்கு புரியாம இருந்தது. இன்ஃபேக்ட் இவருக்கு மட்டும் இல்லாம அந்த காலத்தில் இருந்த எலும்பு முறிவு நிபுணர்கள், எலும்பியலாளர்கள், அதே மாதிரி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அவங்களுக்கும் இந்த குழப்பம் இருந்தது. ஏன்னா அவங்ககிட்டையும் இந்த மாதிரி இந்த கோல்ஸ் ஃப்ராக்சர்னால பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க. அவங்களுக்கும் இவங்க சிகிச்சை கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் இருந்தது. இப்போ இந்த கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்றத அந்த காலத்திலேயே ஆப்ரஹாம் கோல்ஸ் விளக்கிட்டனால அதுக்கு அப்படின்னு ஒரு சிகிச்சை முறையானது உருவாக்கப்பட்டிருந்தது. இப்படி கோல்ஸ் ஃப்ராக்சரோட வந்தா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியஸ் உடஞ்சி வந்தா இந்த ஒரு எலும்பை எப்படி இழுத்து கட்டி அதுக்கப்புறம் அது கட்டு போடணும் அப்படின்ற அந்த ஒரு சிகிச்சை முறை இருக்குது. ஸோ அந்த சிகிச்சை முறையை தான் எல்லா மருத்துவர்களும் பின்பற்றினாங்க. ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தும் அதை தான் பின்பற்றினாங்க. அதில் தான் இந்த 10% பேருக்கு மட்டும், அதாவது 1000 பேரில் 100 பேர் அப்படின்னா 10% பேர். ஸோ 10% பேருக்கு மட்டும் இந்த மாதிரி குணம் அடையலை தோராயமாக. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி தான் இவர் டீப்பாக அந்த கோல்ஸ் ஃப்ராக்சர் பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனலைஸ் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கோல்ஸ் ஃப்ராக்சர்னால் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் வந்தால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்காம அவங்களுடைய கை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வீக்கம் இருக்குது, எந்த இடத்துல வளைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, ஸோ அந்த அத்தனை விஷயங்களையுமே அவர் நோட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக எழுதி வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான நபர்களுக்கு இவர் சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கோல் ஃப்ராக்சர்னால என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எப்படி அதனுடைய ஷேப் இருக்குன்றதெல்லாம் நோட் பண்ணாங்க. இவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள்ட்ட போகக்கூடிய நோயாளிகளுக்கும் இதே விஷயத்தை இவர் பண்ணாங்க. அதாவது அவங்ககிட்ட இருந்தும் இந்த மாதிரி டீப்பாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி அந்த ஒரு அனலைசிஸையும் இவர் செஞ்சு வந்தாங்க. ஸோ இப்படியே பண்ணுறதன் மூலமாக இவர் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இப்படி யார் யாருக்கெல்லாம் குணமாகலையோ அவங்களுக்கெல்லாம் ரேடியஸ் ஆனது அந்த எலும்பு துண்டு வேற பக்கம் உடஞ்சி அப்படியே உள்ளங்கை பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கவனிச்சாங்க. இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது அந்த காலத்துலலாம் கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா பொதுவாக இந்த எலும்பு உடஞ்சிட்டாலே அது கோல்ஸ் ஃப்ராக்சர் தான் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. ஆனால் இவர் இல்லைங்க, இந்த ஃப்ராக்சர்லேயே 2 விதம் இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கினாங்க. 2 விதம் அப்படின்னா என்னென்னா,
இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு இது வந்து உடஞ்சு இந்த பக்கம் போயிருச்சு, அதாவது இந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா அதுதான் கோல்ஸ் ஃப்ராக்சர். அதே சமயம் சில பேருக்கு மட்டும் அந்த குணமாகலை அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி சில நபர்களுக்கு எலும்பு எப்படி உடஞ்சிருக்குன்னா, இங்கே உடையக்கூடிய இந்த எலும்பு வந்து இந்த பக்கம் இந்த உள்ளங்கை இருக்கிற சைடு வந்து அதனுடைய துண்டு வந்து வந்திருக்கு. இப்போ கோல்ஸ் ஃப்ராக்சர்னா இந்த எலும்பு உடஞ்சாலே கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு கருதினாங்க. ஸோ இந்த பக்கம் போகுதில்ல, இந்த பக்கம் எலும்பு போகக்கூடிய அந்த ஒரு முறைக்கு தான் வந்து அந்த காலகட்டத்தில் சிகிச்சை முறை இருந்தது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எலும்பை வந்து அழுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அப்படியே வந்து கட்டு போட்டுறணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்றதுலே இன்னொரு வகை வந்து இந்த பக்கம் எலும்பு துண்டு போகிறது. ஸோ அது வந்து அந்த காலகட்டத்தில் தெரியலை. ஏன் தெரியாதுன்னா, இப்போ பொதுவாக எலும்பு ஒரு இடத்துல உடஞ்சிருச்சுன்னா அல்லது விரிசல் விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து வீக்கம் ஏற்பட்டுரும். ஸோ வீக்கம் ஏற்பட்ட பிறகு எலும்பு எப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்ரே எடுக்காமல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த காலத்துலலாம் எக்ஸ்ரேவும் கிடையாது. அப்படியான சூழலில் இப்போ எலும்பு வந்து உடஞ்சிருக்கு, இங்கே கையை ஃபுல்லாக வந்து வீங்கிருச்சு. அப்போ எப்படி வந்து எந்த பக்கம் வந்து எலும்பு துண்டு இருக்குது அப்படின்னே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு, அவ்வளோதான். அது வந்து ஒரு வகையான எலும்பு முறிவு, இதுக்கு இப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் விளக்கியிருந்தாங்க. அதை தான் வந்து அந்த சிகிச்சை முறை தான் பின்பற்றி வந்தாங்க. அப்போ தான் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு விஷயத்தை கவனித்தாங்க. என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் இப்படி வந்து கை போயிருக்கோ, உடஞ்சி கை வீங்கியிருக்கும் ஆனால் இப்படி வளைஞ்சிருக்கும், அப்படி யார் யாருக்கெல்லாம் வளைஞ்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான சிகிச்சை கொடுத்தா அவங்களுக்கு எல்லா பேருக்குமே சரியாயிருது. ஆனால் யார் யாரெல்லாம் இப்படி கையோடு வர்றாங்களோ, இப்படி உடஞ்ச கையோடு வர்றாங்களோ அவங்களுக்கு சரியாகலை. அப்போ இப்படி உடஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ கையை இப்படி கீழே ஊண்டுனாங்க அப்படின்னா அப்போ கோல்ஸ் ஃப்ராக்சர் ஏற்படும். இப்போ கீழே விழும்போது இப்படி இதுதான் வந்து தரேன் அப்படின்னா இங்கே இப்படி கை வச்சா இந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் ஏற்படும். ஸோ அதுதான் வந்து கோல்ஸ் ஃப்ராக்சர். சில நபர்கள் இப்படி கையை வச்சு இப்படி உடையும், அதுதான் வந்து தனித்துவமான வேறு ஒரு எலும்பு முறிவு அப்படின்னு சொல்லி இந்த ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து விளக்கினாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து கண்டறிகிறாங்க. அப்போ இப்படி இருந்தால் தான் இந்த எலும்பை இழுத்து இந்த இடத்துல வச்சு கட்டு போடணும். இப்படி போயிருச்சுன்னா மறுபடியும் இப்படி இழுத்து கட்டு போடக்கூடாது. அந்த கோல்ஸ் ஃப்ராக்சர் கொடுக்கக்கூடிய அதே சிகிச்சை கொடுக்காம அதுக்கு பதிலாக இப்படி வச்சு நேராக வச்சு தான் கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விளக்கினாங்க. இப்போ டிஸ்பிளேவை பாருங்க. அந்த கோல் ஃப்ராக்சர் அதே மாதிரி இன்னொரு ஃப்ராக்சர் இவர் விளக்கினது அதையும் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ரெண்டுமே உண்டான வித்தியாசம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃப்ராக்சரை இவர் தான் வந்து இது ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கினாங்க. ஸோ இதை விளக்கி 1847ஆம் ஆண்டு அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி எ ட்ரீட்டஸ் ஆன் ஃப்ராக்சர்ஸ் இன் தி விசினிட்டி ஆஃப் ஜாயிண்ட் அண்ட் சர்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் அண்டு கன்ஜெனிட்டல் டிஸ்லொகேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ரிசர்ச் ஒர்க்காக எழுதி வெளியிட்டாங்க. அதில் தான் இவர் இந்த ஒரு எலும்பு முறிவை விளக்கினாங்க. இப்படி புதுசாக இந்த ஒரு எலும்பு முறிவை இவர் விளக்கினால அதுக்கு ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய பேர் சூட்டப்பட்டது, ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் பாருங்கள், ஆப்ரஹாம் கோல்ஸ் விளக்கின கோல்ஸ் ஃப்ராக்சர் ஒரு பக்கம், அதே மாதிரி ராபர்ட் வில்லியம் ஸ்மித் விளக்கின ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர் ஒரு பக்கம். ஆனால் இது ரெண்டுமே அந்த காலத்தில் கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு தான் கருதப்பட்டு வந்தது. அதனால தான் தவறான சிகிச்சை முறைகள். இப்போ எதனால் 90% பேர் குணமானாங்க, 10% பேர் குணமாகலை அப்படின்னா, பெரும்பாலும் 90%க்கும் மேலே கையை கீழே இப்படி தான் ஊண்டுவாங்க. அதனால தான் கோல்ஸ் ஃப்ராக்சர் ஏற்படும். அதுவே வந்து ஒரு சில நேரங்களில் தான் கையை இப்படி ஊண்டிடுவாங்க, அப்போ தான் வந்து ஸ்மித் ஃப்ராக்சர் ஏற்படும். இப்போ ஒரு சில நேரங்களில் இப்படி ஊன்றனால தான் அது வந்து கிட்டத்தட்ட 10% தான் இருந்தது. பல நேரங்களில் இப்படி ஊன்றனால அது 90% இருந்தது. அந்த 90%க்கு கொடுக்க வேண்டிய அதே சிகிச்சையை தான் இந்த 10%க்கும் வந்து கொடுத்தாங்க. அதனால தான் அந்த சிகிச்சை முறை வந்து ஒர்க் ஆகலை. அதை இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. அதே ரிசர்ச் ஒர்க்கில் இன்னொரு விஷயத்தையும் இவர் விளக்கியிருந்தாங்க. அதுதான் வந்து டிஸ்டல் ரேடியோ அல்னோ ஜாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா என்னென்னா, இப்போ ரேடியஸ் அப்படின்னா இந்த பக்கம் கட்டவிரலுக்கு இங்கே இருக்கக்கூடிய எலும்பை குறிக்குது, இந்த பக்கம் போகக்கூடிய எலும்பு. அதுவே வந்து அல்னா அப்படின்னு ஒரு எலும்பு இருக்குது, அது அப்படியே ஆப்போசைட்டில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எலும்பை வந்து குறிக்கிறது தான் அல்னா அப்படின்றது. அந்த அல்னாவானது சில நேரங்களில் அந்த அல்னாவை சுற்றி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த தசை நார்கள் அது வந்து கிழிஞ்சு அல்னா வந்து சில நேரங்களில் டிஸ்லோகேட் ஆகும்.
அப்படியும் நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் விளக்கினாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்மித் ஃப்ராக்சர் ஏற்படும் போது இங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸும் வந்து தெரிச்சு அப்படியே அது வந்து கிழிஞ்சு இங்கே இருக்க வேண்டிய அந்த ஒரு அல்னாவானது இப்படி தள்ளி இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமோ விலகிறது. அதுக்கு பேர் தான் டிஸ்லோகேஷன். ஃப்ராக்சர் அப்படின்னா உடைகிறது அல்லது பிளவுபடுறது அல்லது விரிசல் விடுறது. அதுவே வந்து டிஸ்லோகேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துடுறது. ஸோ அந்த மாதிரி அல்னாவானது நகருது அப்படின்னு சொல்லி இவர் விளக்கினாங்க. அதுக்கு இவர் வந்து பெரிகேபிட்டல் டிஸ்லோகேஷன் ஆஃப் அல்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் வந்து சிகிச்சை கொடுக்கணும். வெறும் வந்து இந்த ரேடியஸ் எலும்புக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்காம இந்த அல்னா அப்படின்ற அந்த ஒரு எலும்பையும் பார்த்து அதையும் வந்து இணைக்கணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி இவர் தான் விளக்கினாங்க. ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை ரெண்டையுமே அந்த ஒர்க்கில் 1847ஆம் ஆண்டு இவர் விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து நியூரோமா பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நியூரோமா அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அதாவது கட்டி கட்டியாக வந்து ஏற்படும் டூமர்ஸ்லாம் வந்து அது வந்து டேஞ்சர்லாம் கிடையாது, கேன்சர் மாதிரி ரொம்ப மோசமானதுலாம் கிடையாது. ஆனால் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் அந்த கட்டி வந்து ஏற்படும். ஸோ அந்த கட்டி ஏற்படக்கூடிய அந்த நியூரோமா, அந்த நிலை தான் நியூரோமா அப்படின்றது. இதை பற்றி இவர் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நியூரோமா உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய உடம்புல சில இடங்களில் கேஃபி ஆலைட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான டாட் டாட் மாதிரி விழுவுது. அதை இவர் வந்து விளக்கினாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அந்த கட்டியை முழுமையாக ஆய்வு செஞ்சு அந்த கட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த நியூரோமா ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் வந்து அந்த நியூரோமா வந்து ஏற்பட்டால் எப்படின்லாம் கட்டிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இவர் ஒரு ஒர்க்காகவே எழுதி அதில் இல்லிஸ்ட்ரேஷன்ஸும் கொடுத்தாங்க. அதாவது நிறைய படங்களையும் வரைஞ்சாங்க. 1849ஆம் ஆண்டு எ ட்ரீட்டஸ் ஆன் தி பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் நியூரோமா அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக இருந்தது. இது வந்து நியூரோ ஃபைப்ரோமெட்டோசிஸ் டைப் 1 அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. மேலும் இது வந்து வேன் ரெக்லிங்ஹவுசன் டிசீஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இவர் வந்து இதை விளக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி இல்லிஸ்ட்ரேட்லாம் பண்ணியிருந்தாங்க ஓவியங்கள்லாம் கொடுத்து. இருந்தாலும் 1880களுக்கு பிறகு ஃப்ரீட்ரிக் டேனியல் வான் ரெக்லிங்ஹவுசன் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நோயியல் நிபுணர் இதை காம்ப்ரஹென்சிவாக விளக்கினாங்க. முழுமையாக அதுக்குண்டான ஜெனட்டிக் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து முழுமையாக அதை விளக்கினாங்க. அதனாலே அதுக்கு அவருடைய பேரில் வான் ரெக்லிங்ஹவுசன் டிசீஸ் அப்படின்னு அதுக்கு வந்து பேரிடப்பட்டது. இருந்தாலும் அவர் அதை முழுமையாக விளக்குறதுக்கே இவர் தான் வந்து காரணம். ஏன்னா இவர் தான் வந்து அதுக்குண்டான ஆரம்ப ஆராய்ச்சியை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து பிராக்கியல் பிளக்சிஸ் பால்சி அப்படின்னு ஒரு பாதிப்பு அது பற்றியும் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிராக்கியல் பிளக்சிஸ் பால்சி அப்படின்னா என்னென்னா இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நரம்பு குவியல் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதை பற்றி இவர் வந்து விளக்கினாங்க. பொதுவாக இந்த பிரேக்கியல் அப்படி இந்த பாதிப்பு இந்த பால்சி ஏற்பட்டால் இந்த ஷோல்டர், அதே மாதிரி ஷோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அதெல்லாமே வந்து சில குழந்தைகள்னால அசைக்கவே முடியாது. ஸோ அப்படி அசைக்க முடியாததுக்கு காரணம் அந்த காலத்துலலாம் தசைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லது எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு தான் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இவர் தான் விளக்குறாங்க, இல்லை இந்த கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நரம்பு குவியல்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அப்போ மூளை வந்து சிக்னல் கொடுக்குது. இப்போ வந்து ஷோல்டரை தூக்கணும் அல்லது வந்து கையை ஆட்டணும் அப்படின்னு சிக்னல் கொடுத்தாலும் அந்த சிக்னல் அதுக்கு வந்து போய் சேராது அந்த நரம்பில் பாதிப்பு ஏற்படுறனால. அதனால தான் அந்த நகர்வு வந்து ஏற்பட மாட்டேங்குது. ஸோ அது தசைகள்லையோ எலும்புகள்லையோ இருக்கக்கூடிய பாதிப்பு கிடையாது, நரம்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி அதை இவர் ரொம்ப தெளிவாக வந்து விளக்கினாங்க. ஸோ இதை இவர் விளக்கியிருந்தாலும் அதுக்கப்புறம் இதை வந்து கூடுதலாக வந்து 2 நபர்கள் விளக்கினாங்க. ஒருத்தர் வந்து பிரான்ஸை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து கேயோம் அமண்ட் டூசன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜெர்மனியை சேர்ந்த இன்னொரு விஞ்ஞானியான வில்ஹெம் ஹைன்ரிக் எர்வ் அப்படின்றவர். இவங்க 2 பேரும் அதை விளக்கினால எர்வ் டூசன் பால்சி அப்படின்னு அதுக்கு வந்து பேரிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதையும் இவர் தான் வந்து ஆரம்பத்தில் விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1854 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் கார்டிலேஜஸ் பற்றி
ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இந்த குருத்தெலும்புகள், ஸோ அந்த குருத்தெலும்புகள் அப்படின்னா மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்புகள், அவைகளில் ஏற்படக்கூடிய அந்த குருத்தெலும்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க, ஒரு சிவியரான கிரானிக் போன் டிஸார்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு. என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து போன் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஈஸியாக வளையக்கூடிய அளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு வீக்காக இருக்கும். அதை இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து விளக்கினாங்க. ஸோ அதையும் வந்து பிற்காலத்தில் சர் ஜேம்ஸ் பேஜெட் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து விளக்கினாங்க. அதனாலேயே அதுக்கு பேஜஸ் டிசீஸ் ஆஃப் த போன் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இதுக்கு வந்து ஆஸ்டியைட்டிஸ் டெர்ஃபாமென்ஸ் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு வந்து பேர் இருக்குது. ஸோ அதையும் இவர் தான் வந்து ஆரம்பத்தில் விளக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில், எலும்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், அதேமாதிரி நரம்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் எல்லாம் இவர் வந்து தெளிவாக விளக்கியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஸ்மித் ஃப்ராக்சர் தான் வந்து இன்று வரை அந்த பேரில் வந்து அழைக்கப்பட்டு வருது. இவர்னால் முழுமையாக விளக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதாவது அதனால் வரைக்கும் இப்படி வளைஞ்சாலும் ஒரே சிகிச்சை இருக்கு. இப்படி வளைஞ்சா கொடுக்கக்கூடிய சிகிச்சை வேற, இப்படி வளைஞ்சா கொடுக்கக்கூடிய சிகிச்சை வேற அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து விளக்கியிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து 1873 அக்டோபர் 28 அன்னைக்கு இவருடைய 66 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிருந்தாலும் எலும்பியலுக்கும் அதே மாதிரி நரம்பியலுக்கும் இவர் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பானது இன்று வரை பேசப்படக்கூடியதாக இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் வில்லியம் ஸ்மித் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.